அனைவருக்கும் வணக்கம். என்னடா இவன் பட்டை போட்டிருக்கான்னு தான் பார்க்குறீங்க. ஏன்னா இந்த நாட்டில் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அதுலேயும் வந்து தெரிஞ்சவனை நம்பியோ சொந்தக்காரனை நம்பியோ வாழ்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவானுங்க. அவனுங்க ஹெல்ப்லாம் பண்ண மாட்டானுங்க. நம்ம ஒரு படி ஏறினா 10 படி கீழே இறக்கி விட்டு தான் போவானுங்க. அந்த மாதிரி நமக்கு பட்டையை அடிச்சுட்டு போகிறவனுங்க தான் பல பேர் இருக்கானுங்க. அதனால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வண்டி அசோக் லைலாண்ட் தோஸ்த் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது வந்து அந்த வண்டினால் நமக்கு மிகப்பெரிய பட்டையை அடிச்சு விட்டு போயிட்டானுங்க. தெல்லவேரி கேப்பு மாதிரி பசங்க. ஒருத்தன் வந்து என்ன சொன்னான்னா, அவனுடைய பசங்க நம்மளுடைய பசங்க பார்த்துக்கலாம்னாங்க. அவனுக்கு பிறந்துச்சான்னு தெரில. அந்த பசங்கள்லாம் அவனுக்கே வாயில் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. எல்லாமே செஞ்சுக்கலாம்னு சொல்லானுங்க. ஒரு தெல்லவேரி பசங்க அவனுங்க நல்லா வச்சு செஞ்சு விட்டு போயிட்டானுங்க அவனுங்களையே. புரியுதுங்களா? இதெல்லாம் நான் திட்டினா பத்தாதுங்க. இந்த சோசியல் மீடியாவில் வருது பார்த்தீங்களா ஒரு சிலர் பேர்த்தோட பேச்சு. யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு சில லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும். இந்த மாதிரி தெல்லவேரி பசங்க நிறைய பேர் இருப்பானுங்க. நான் திட்ட மாட்டேங்க, வார்த்தையில் நான் திட்ட மாட்டேன். அவங்கள விட்டு திட்ட சொல்கிறேன். இப்படி ஒரு முட்டா கொண்டைய பெற்றவங்க அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு குடி. அட தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா பயல முகம் அவங்க அம்மா ஏறி போடுறா. தேவடியா மோனை ஃபாலோவர்ஸ் நல்லா ஏறும். தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா மோனை இல்லை 4 பேர் சொன்னி ஊம்பி பொழைக்கலாம் பாய். ஊம்புறியா பாய்? கேன புண்டை வந்துட்டான் புண்டை. நீ ஒரு அம்மைக்கு பிறக்கலடா. பலவற்ற தேவடியா மோனை வந்துட்டான். பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி திட்டுறவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க. இவனுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி திட்டினா தாங்க இந்த மாதிரி தெல்லவாரி பசங்களாம் திருந்துவானுங்க. கேப்பு மாதிரி பசங்களாம் ஓப்பனாக சொல்கிறேங்க. என் லைஃப்பில் நடந்த மாதிரி இந்த நாட்டில் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நான் வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து அப்படி உங்களுக்கு வந்து ஆமாம் இதுதான் கரெக்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அந்த தெல்லவாரி பசங்களுக்கு போகிற வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொல்கிறது 100ல் ஒரு 10 பேர் அந்த மாதிரி தெல்லவாரி பசங்க நிறைய பேர் இருப்பானுங்க. நான் இது வந்து டீசெண்டாக தான் பேசுகிறேங்க. அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக இன்னும் கேவலமாக வரும். அந்த தெல்லவாரி பசங்க கண்ணில் போடுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.